இந்த சாப்டரோட ஸ்டார்ட்ல ஹீரோ அவன் தங்கிற இடத்திற்கு சென்று அவனது பொருட்களை எல்லாம் அங்கு வைத்துவிட்டு இது ரெஸ்ட் எடுப்பதற்கான நேரம் என நினைத்து வெளியில் வர எதிரில் அந்த ஷின்னையங்கை பார்த்து நீ சரியான நேரத்திற்கு வந்திருக்கிறாய். கான்ட்ராக்ட் எங்கே? அதற்கு அவள் கொண்டு வந்திருக்கிறேன் என சொல்ல கான்ட்ராக்டில் வாரத்திற்கு ஒரு முறை ஸ்பாரிங் போட்டி மற்ற நேரங்களில் ஓய்வு நேரம் கொடுக்கப்படும் என உள்ளது. இதை பார்த்த ஹீரோ இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என சொல்லி உடனே கையெழுத்திட்டு அவளிடம் கொடுக்கும்போது நான் டஞ்சனிற்கு போக விரும்புகிறேன், அது தயாராக இருக்கிறதா என ஹீரோ கேட்க அதற்கு அவள் நிச்சயமாக நான் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் ட்ரைனிங்காக விண்ணப்பித்துள்ளேன். அடுத்த சீன்ல ஹீரோவிற்கு மெசேஜில் நீங்கள் ரேங்க் டஞ்சனில் பயிற்சிக்காக செல்ல அங்கீகரிக்கப்பட்டுள்ளீர்கள். இதை பார்த்த ஹீரோ இது வேகமாக நடந்துவிட்டது, இனிமேல் நான் கவலைப்படாமல் லெவலப் பண்ணலாம் என ஹீரோ நினைக்கிறான். அடுத்த சீன்ல ஹீரோ டாக்ஸியில் போகும்போது நான் நார்த்தில் உள்ள ரேங்க் டஞ்சனிற்கு செல்கிறேன். அதோடு ரேங்க் டஞ்சனில் வெறும் காட்டு விலங்குகள் போன்ற உயிரினமே இருந்தது. ஆனால் ரேங்க் டஞ்சனில் உண்மையான மான்ஸ்டர்கள் உள்ளன என நினைத்தபடி ஒரு புக்கில் காப்ளின்ஸ் பற்றிய தகவல்களை படித்த ஹீரோ இந்த காப்ளின்ஸ் தான் மான்ஸ்டர்ஸ்களின் தொடக்க புள்ளியாகும். பிறகு ஹீரோ நினைக்கிறான், கொரியாவிற்கு மிக அச்சுறுத்தலாக இருக்கும் கான்ஸ்டலேஷன்ஸ் அந்த ஸ்லாட்டர் கிங் மற்றும் எட்டர்னல் ரேஜும் ஆகும். அடுத்த சீன்ல ஹீரோ டஞ்சன் இருக்கும் இடத்திற்கு வந்து டஞ்சனை நோக்கி செல்லும்போது ஓரத்தில் உள்ளவர்களில் ஒருவன் எனக்கு லேட் நைட் டஞ்சன் ரைட் பிடிக்காது என சொல்ல மற்றவன் நாம் இதை தவிர்க்க முடியாது, நம்முடைய ஒதுக்கீடுகளை முடிக்க வேண்டும், நாம் சிக்கலில் மாட்டுவோம். அவர்கள் பேசியதை கேட்ட ஹீரோ அவேக்கனர்ஸுக்கும் நார்மல் ஒர்க்கர்ஸுக்கும் பெரிய அளவில் வேறுபாடில்லை என நினைத்தபடி முன்னோக்கி போகும்போது நான் முன்னரே விசித்திரமான ஒன்றை கவனித்தேன் என நினைத்து அவனுடைய சர்ச் ஸ்கில்லை பயன்படுத்தி ஹீரோ அந்த சிவப்பு புள்ளிகள் என்னை நெருங்கி வருகின்றன, ஆனால் என்னை கண்டதும் ஒதுங்கி செல்கின்றன. அவற்றால் என்னுடைய ஸ்டாட்ஸை உணர முடிகிறனா? இது எனக்கு நல்ல வசதியாக உள்ளது, ஏனென்றால் எனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது என நினைத்தபடி ஃப்ளஷ் ஸ்டீலர்ஸ் ஹவுஸ் எனும் டஞ்சனிற்கு முன் ஹீரோ வந்ததும் டஞ்சன் குவெஸ்ட் வந்துவிட்டது. அதில் சப்ஜிகேட் ஸ்கின் ஸ்லைசர் என உள்ளது. டஞ்சன் உள்ளே சென்ற ஹீரோ நினைக்கிறான், ஒரு மான்ஸ்டரை மட்டும் டஞ்சன் குவெஸ்டில் கேட்கிறதே, பாஸை நான் கொன்றால் போதுமா என நினைத்தபடி முன்னோக்கி செல்ல அழுகிய வாடை வீசியதும் ஹீரோ ஒரு கதவை திறந்து பார்க்க உள்ளே காப்ளின்ஸ் உள்ளதை பார்த்தவுடனே அவனது ஆர்மரை அணிந்து நான் இதை சீக்கிரமாக சுத்தம் செய்துவிட்டு இங்கிருந்து வெளியேற வேண்டும் என சொல்லியபடி முன்னால் செல்ல அந்த காப்ளின்ஸும் அட்டாக் பண்ண வர அது இரண்டையும் ஒரே ஸ்வாட் அட்டாக்கில் கொன்றுவிட்டு மாடியில் மேலே சென்று அந்த காப்ளின்ஸ் ஒரு அறைக்குள் இருப்பதை பார்த்த ஹீரோ அந்த மான்ஸ்டர்ஸ் அங்கேதான் கேதர் ஆகி உள்ளதா? பிறகு அந்த அறைக்குள் சென்று அங்கிருந்த காப்ளின்ஸையும் ஒரே ஸ்வாட் ஸ்லாஷில் புன்றுவிட்டு நான் இதை எளிதாக முடித்துவிட முடிகிறது என நினைத்தபடி நிற்க சிஸ்டம் விண்டோவில் கோட் ஆஃப் ஷிவல்ரியிற்கு மதிப்பளிக்கவும் என குறிப்பிட்டு நீங்கள் நைட்டின் பாதையில் செல்கிறீர்கள், நீங்கள் டீமன்ஸை அடக்குவது சிறப்பு, ஆனால் உங்கள் பெயரை தெரியப்படுத்துவதன் மூலம் உங்கள் கௌரவத்தை பாதுகாக்க வேண்டும் எனவும் உங்கள் கொடியை அசைத்து பெயரை சொல்லுங்கள் எனவும் உள்ளது. இதை பார்த்த ஹீரோ நான் சாக வேண்டும் என்று இந்த சிஸ்டம் நினைக்கிறதா? பிறகு ஹீரோ அந்த சிஸ்டமை பார்த்து சொல்றான், விவேகமாயிரு என இந்த சிஸ்டம் சொல்லுதே, இங்கு என் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, இச்சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த வீரத்தை பற்றி கவலைப்பட நேரம் இருப்பது போல் பேசுகிறாயே என சொல்ல அதற்கு சிஸ்டமிலிருந்து கௌரவமும் வீரமும் தான் எல்லாம், நீ தொடர்ந்து வீரத்தின் நெறிமுறைகளை இழிவுபடுத்தினால் உனக்கு வீரத்திற்கான டுட்டோரியல் தொடங்கப்படும். இதை பார்த்த ஹீரோ டியூட்டோரியலா, இனி இந்த சிஸ்டமை தூண்டக்கூடாது, இது என்ன விசித்திரமான விடயங்களை செய்ய வைத்திரும் போல் இருக்குது. அதோட கோட் ஆஃப் ஷிவல்ரினா என்ன? பிறகு இறப்பதால் எனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, அப்படி இருக்க நான் ஒரு பிணமாக இருக்கும்போது இந்த கௌரவத்தால் என்னென்ன பயன் இருக்க போகுது என நினைத்தபடி நிற்க சிஸ்டம் விண்டோவில் ஷிவல்ரி டியூட்டோரியல் தொடங்குகிறது என வந்ததை பார்த்த ஹீரோ அந்த சிஸ்டமிடம் நீ ஏன் மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கிறாய் என கேட்கிறான். இப்ப டியூட்டோரியலை காட்டுறாங்க. அது என்னவென்றால் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் ஆஸ் அ நைட் என குறிப்பிட்டு பேட்டில் ஃபீல்டில் உங்கள் கொடியை அசைப்பது மிக முக்கியம், இது உங்கள் அலைஸின் நம்பிக்கையை உயர்த்தும், அதோடு உங்களுடைய எதிரிக்கு இது பயத்தை ஏற்படுத்தும், மேலும் உங்களால் ஷிவல்ரியை அதாவது வீரத்திற்கான நெறிமுறைகளை பரப்ப முடியும். எனவே இந்த பேட்டில் ஃபீல்டில் உள்ள உங்கள் எதிரிகளிடம் உங்களை கூலாக அறிமுகப்படுத்துங்க, இதற்கு ரிவார்டாக அனைத்து ஷிவல்ரி பெனால்ட்டிகள் நீக்கப்படும் என உள்ளது. இதை பார்த்த ஹீரோ இங்கேயோ, உங்களுக்கு என்ன பைத்தியமா? டஞ்சன் நடுவில் என்னை அறிமுகப்படுத்த சொல்லி நான் சாகுவதை பார்க்க விரும்புகிறாயா? ஆனால் எனது பெனால்ட்டி நீங்குவதால் இதை என்னால் வேண்டாம் எனவும் சொல்ல முடியாது. நான் என்னை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஸ்கில்ஸ், ஐட்டம்ஸ் அல்லது நைட்டை சம்மன் செய்வது என்பதெல்லாம் பெரிய விஷயம்.
இருந்தாலும் கூட எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை என சொல்ல சிஸ்டம் ஹீரோவிற்கு ஒரு உதாரணத்தை காட்ட அதை பார்த்த ஹீரோ இது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது, சரி நம்ம பெனால்டி ரிமூவ் பண்ணுவதில் கவனம் செலுத்துவோம் என சொல்லி ஹீரோ ஸ்வாடை நிலத்தில் குத்தி, இந்த டஞ்சனில் மனிதகுலத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அரக்கர்களே, நான் செல்வதை கேளுங்கள், நான் கோல்டன் நைட், மனிதகுலத்தின் பாதுகாவலன், இன்று உங்களுக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் வழங்கப்பட உள்ளது, உங்கள் மரணத்திற்கு அஞ்சி உங்கள் பாவங்களுக்கு வருந்துங்கள் என ஹீரோ சத்தமாக சொல்ல அறைக்குள்ளிருந்த காப்ளின்ஸ் எல்லாம் சத்தம் கேட்டு வெளியே வந்தன. இதை பார்த்த ஹீரோ, இது ஒரு கடினமான முறை, ஆனாலும் அவர்களை கொல்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை என சொல்லி முன்னால் வந்த காப்ளின்ஸை கொன்றவுன் மற்ற காப்ளின்ஸ் ஹீரோவை கத்தியை வைத்து அட்டாக் பண்ண, அந்த கத்திகள் ஹீரோவின் ஆர்மரில் பட்டு உடைய, ஹீரோ அந்த காப்ளின்ஸ் பக்கம் திரும்பி அது இரண்டையும் ஹீரோ ஒரே ஸ்வாட் ஸ்லாஷில் கொன்றுவிட்டு மீதமிருந்த காப்ளின்ஸ் எல்லாவற்றையும் கொன்றுவிட்டு, இந்த வீட்டில் இவ்வளவு காப்ளின்ஸ் தான் இருந்தது என நினைக்கிறேன் என சொல்லிவிட்டு அவனுடைய மினிமேப் ஸ்கில் மூலம் பாஸ் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கு தவளை போன்ற ஒரு மான்ஸ்டர் உள்ளது, அதன் பின்னால் சென்ற ஹீரோ அதை சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி அதன் தலையை வெட்டுவோமா என ஹீரோ நினைக்க, ஹீரோ முன் சிஸ்டம் விண்டோ வந்து உன்னுடைய கீழ்த்தனமான திட்டத்தை நிறுத்திவிட்டு ஹானரபிள் நைட்டாக இரு என இருப்பதை பார்த்த ஹீரோ பிறகு அந்த மான்ஸ்டர் முன் நின்று, டீமன் இது உனக்கு லாஸ்ட் டே என சொல்ல, அந்த மான்ஸ்டர் கத்தியபடி ஹீரோவை பெரிய ஸ்வாடால் வெட்ட, ஹீரோ பாய்ந்து தூணின் பின் ஒளிய, அந்த மான்ஸ்டர் டேம் ராட் பாஸ்டர்ட், நீ எங்கே ஒளிந்திருக்கிறாய் என அந்த மான்ஸ்டர் கேட்க, ஹீரோ அதன் பின்னால் வந்து அதன் கால்களை வெட்டிவிட்டு அந்த மான்ஸ்டரை பார்த்து, நீ சற்று உடற்பயிற்சி செய்திருக்க வேண்டும் ஃபேட்டி என சொல்லி, இது ஈராங் டஞ்சன் பாஸ் என்பதால் இவனை நான் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என நினைத்தபடி அந்த மான்ஸ்டரின் நெஞ்சு பகுதியில் குத்த அது இறந்துவிட்டது. பிறகு அதன் உடல் அழிந்து ஒரு கிறிஸ்டலாக மாறிவிட்டது. அடுத்த சீன்ல சிஸ்டம் விண்டோயில் உங்கள் ரிவார்டை கலெக்ட் பண்ணுங்க என உள்ளதை பார்த்த ஹீரோ, இதற்காகத்தான் காத்திருந்தேன் சொல்லி மீண்டும் ஸ்கில் பாயிண்டையே தேர்ந்தெடுப்போமா என நினைக்கும்போது சிஸ்டம் விண்டோயில் டுட்டோரியல் 2 என வந்து, நைட்ஸை கேதர் செய்யுங்கள், தனியாக சண்டை போடுவதை விட குழுவாக சண்டை போடுவது நல்லது, அடிஷ்னல் ரிவார்டாக ஒரு நைட் சம்மன் செய்ய முடியும் என உள்ளடை பார்த்த ஹீரோ, ரிவார்டிலும் சம்மன் நைட் என்பதை ஹீரோ தெரிவு செய்துவிட்டு, விசித்திரமான ஆட்களாக இல்லாமல் இருந்தால் சரி என சொல்கிறான்.